மனுக்கு 2 பிள்ளை. பிரியவிரதன் மூத்த பிள்ளை, மகாபாகவதன். அவன் 16வது வயசுலயே வைராக்கியம் வந்துடுத்து இந்த பிரியவிரதனுக்கு. பிரியவிரதனுடைய தம்பி உத்தானபாதன் பேரு. தம்பியினுடைய கதையை முதல்ல போய் சொல்றாள். கீர்த்தயே வம்சம் புண்ணியகீர்த்த குருத்வஹ ஸ்வயம்புவஸ்யாபிமனோ ஹரே அம்சாம்ச ஜன்மனः ராஜே உத்தானபாதஸ்ய சுனீதிः சுருச்சிஸ்தயோः சுருச்சிः பிரேயசி மத்யுः நேதராயத்சுதோ த்ருவः. மைத்ரேய சுவாமி விதுரனை பார்த்து சொல்றாள், அதாத கீர்த்தையே வம்சம் புண்ணிய கீர்த்தே குருத்வாங்கிறாள். ஏ குருகுல திலகா, புண்ணிய கீர்த்தியினுடைய வம்சம் சொல்றேன், அந்த வம்ச சரித்திரத்தை காட்டாலே புண்ணியம் வளரும், அதுக்காக சொல்றேன்னாளா. ஸ்வயம்புவஸ்யாபி மனோஹோ ஹரேஹே அம்சாம்ச ஜன்மன. ஸ்வயம்பூ மனு வரே, வைவஸ்வத மனு வரே. பிரம்மதேவனிடத்திலிருந்து உண்டானவருக்கு ஸ்வயம்பூ மனு, விவஸ்வான சூரியனிடத்திலிருந்து உண்டானவருக்கு வைவஸ்வத மனுன்னு பேரு. அப்படி 2 மனுக்கள் உண்டு. இது ஸ்வயம்பூ மனுனுடைய சாட்சாத் நாராயணன், அவருடைய அம்சம் பிரம்ம, அந்த பிரம்மாவனுடைய அம்சம் மனு, அந்த மனுனுடைய அம்சம் உத்தானபாதன். ஹரேஹே அம்சாம்ச ஜன்மன உத்தானபாதஸ்ய. அந்த உத்தானபாதனுடைய கதை சொல்றேன், மகா புண்ணிய கீர்த்தி. அதை கேளுன்னு மைத்ரேயர் கங்காத்வாரத்துல ஹரித்வாரத்துல விதுரசுவாமி பார்த்து சொன்னாலாம். அதை சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு சொல்றாள். அப்படி ஒரு சரித்திரம் சொல்ற போதும் ராஜா மனசுல ஏதாவது நினைச்சா அந்த நினைப்புக்கு தகுந்தபடி சரித்திரம் சொல்லுவாள். ராஜா என்ன நினைச்சாலாம், நமக்கு வயசாகலையே, ரொம்ப பால்யமாச்சே, பகவத் அனுகிரகம் கிடைக்குமான்னு நினைச்சாலாம். அப்பா ஈஸ்வர பிரசாதத்துக்கு வயசெல்லாம் காரணம் இல்லை என்பதற்காக துருவ சரித்திரத்தை போய் ஆரம்பிச்சாள். இந்த சரித்திரத்தை போய் சொல்ல ஆரம்பிச்சாள். ஜாயே உத்தானபாதஸ்ய சுருஜி பிரேயசி பத்யுः நேதராயத்சுதோ த்ருவः. துருவ சரித்திரத்தை லிங்க புராணத்தில் சொல்லியிருக்காள், விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காள், ஹரிபக்தி சுதோதத்தில் சொல்லியிருக்காள், ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்காள், ஸ்காந்தத்தில் சொல்லியிருக்காள், எல்லாத்திலையும் இருக்கு. துருவ சரித்திரம் சொல்லாத கிரந்தம் இல்லை. விஸ்தாரமா சொல்லியிருக்காள் புராணாந்தரத்துல. இதுல சுருக்கமா சொல்லியிருக்காள். 7 நாள்ல பிரம்மனிஷ்டால் சொல்ல வேண்டியதுனாலே அது என்ன பண்ணியிருக்காள், ஒரு புராணத்துல உள்ள சாரத்தையும் பதத்துக்கு பதம் காமிச்சிருக்காள். அதான் விசேஷம் ஸ்ரீமத் பாகவதத்துல. ஞானிகள் பேசின பேச்சொல்லியோ, அவ என்ன வெறுமனை போது போகாததுக்காக பேசினாளா, என்னமோ இழுத்தடைக்கிறதுக்காக ஸ்லோகம் பண்ணினாளா, அப்படி எல்லாம் பண்ணலே. சாமான்யனந்தஸ்ய யசோங்கிதானியது சுண்ணந்தி காயந்தி கணந்தி சாதவாந்தாள். அவன் ஹம்சம் சாக்கடை ஜலத்தை குடிக்குமோ, காக்கா குடிக்கும். அது மாதிரி ஞானிகள் பகவத் சம்பந்தம் இல்லாத பேச்ச கேட்பாளோ சொல்லுவாளோ. பகவத் சம்பந்தம் இருந்தா தான் கேட்பாள். வெறும் பேச்சில் ஞானிகள் கலக்க மாட்டாள். காக்கா மாதிரி இருக்கிற ஆட்கள் தான் அந்த பேச்செல்லாம் பேசுவான். ஞானிகள் இதுல கலக்க மாட்டாள். பகவன் நாமா உள்ள இருந்தா அது அபத்தமா இருந்தா கூட எஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்தவத்தியபி போய் காப்பாள், சொல்லுவாள், ஆனந்தப்படுவாள். அப்படி ஞானிகள்லாம் ரவிக்கிற சரித்திரம். உத்தானபாதனுக்கு 2 பத்னியா, சுனீதின்னு மூத்தாள், சுருச்சின்னு இளையாள். இந்த 2 பேரும் சுனீதி சுருச்சின்னு இருக்கிறதுனால சொல்றவா கூட தவறி மூத்தா பேரை இளையாள சொல்லிவிடுவா, இளையாள மூத்தாள் விடுவாள். இந்த சம்ஸ்கிருத பாஷையில பதங்களுக்கெல்லாம் அவயவார்த்தம் உண்டு. அதை வாங்கிட்டு விட்டா மனசுல மாறவே மாறாது. பாக்கி பாஷைக்கு அவயவார்த்தம் கிடையாது. குடம்னா ஏன்னா அதன் தலையில குடம் தான் விடுவான். அதுக்கு வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பசுன்னு ஏன் சொல்றேன், ஏன்னா பசு தான். இப்ப நமக்கு அப்படி இல்லை. தேனுன்னா தீயந்தே வத்சாக அஸ்யாமிதி தேனு, கன்றுகள்லாம் பால் குடிப்பதனால தேனு. இப்படி ஒரு பதத்துக்கும் அவயவம் உண்டு, அவயவார்த்தம் உண்டு. சுருச்சி சுனீதி, சுனீதி மூத்தாள், சோபனமான நீதியோட கூடினவள் மூத்தாள். கோவில் குளம் அப்படித்தான் இருப்பவள் மூத்தாள். இளையாளத்துல ராஜாவுக்கு ரொம்ப ருச்சி அதிகம், அதனால சுருச்சின்னு பேரு. இளையாள்கிட்ட ருச்சி இருக்குமோ, மூத்தாள்கிட்ட ருச்சி இருக்குமோ? இது சின்ன பையன்ல இருந்து சன்னியாசி பெருந்தும் தெரியாதோ? அதனால இன்னமே ஏதாவது அர்த்தம் சந்தேகம் வருமோ? சுனீதி சுருச்சிஸ்தயோ சுருச்சி பிரேயசி பத்யுः. சுருச்சி ரொம்ப பிரிய பாத்திரமாம் ராஜாவுக்கு. இன்னூத்தி அப்படி இல்லைன்னாள். இன்னூத்தி நாள் நேசரான் நாள். அவ பேரை சொல்லப்படாதோ நாள். ராஜாக்கு அவ பேரை சொல்றதுல கூட இஷ்டம் இல்லையா, அதுக்காக நேசரான் நாளாம். என்ன அத்தனை துவேஷம் ஏன் வந்தது நாள்? எத் சுதோ துருவா எஸ்யாக சுதாக துருவா தஸ்மாத். என்ன அர்த்தம்?
புள்ள குழந்தை பிறந்ததுதான் காரணமா. இது புராணாந்தரத்துல போய் இளையாள் வந்து ராஜாவை கூப்பிட்டு மூத்த ஆத்துல இருந்தா நான் இருக்க மாட்டேன்னு இவ துணி சுருன்னு பரப்பிட்டாளா. அப்ப ராஜா சொன்னானா நான் அவளை பாணிகிரகணம் பண்ணிவிட்டேனே, அவளை அனுப்பப்படாது, தோஷம் உண்டோ, கண்ணில் ஜலம் வரப்படாதுன்னாளா. அப்படியானா நான் இருக்க மாட்டேன்னாள். அப்ப ராஜா என்ன பண்ணினா, அவ பாட்டுக்கு ஏதோ ஆத்துல வேலைக்காரி மாதிரி இருக்கட்டும், நீ வந்து எனக்கு பத்னியா பிரியமா இருந்துட்டு இருந்தான். அப்படியானா நீங்க அவள்கிட்ட பிரேமை எல்லாம் வச்சுக்கூடாது, பேசப்படாது, போகப்படாதுன்னு சொல்லி வச்சாள். ஆஹான்னு சொன்னான். கொஞ்ச நாள் கழிச்சு இவளும் கர்ப்பமாயிட்டாள், அவளும் கர்ப்பமாயிட்டாள். நீ பேசலேன்னு சொன்னியே அவன் கர்ப்பமாயிட்டாளேன்னாள். நான் பாணிகிரகணம் பண்ண பத்னி இல்லையா, அவளை கைவிடலாமா அப்படின்னு சொன்னாள். அப்படியானா நான் இருக்க மாட்டேன்னு பரப்பிட்டாள். அப்போ ராஜா புத்தி பலத்தினால மிருத்யுவை கூட போக்கிக்கலாம்னு சொல்லியிருக்கு. சுருச்சியை கூப்பிட்டு உனக்கு புள்ள பிறக்கட்டும், அவளுக்கு பொன் பிறக்கட்டும், நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உப்பு காத்துக்கு போடுறான். அவளுக்கும் புள்ள பிறந்துட்டா என்ன பண்ணுவேன்னு கவலைப்பட்டா இவள் விளையாள். அப்ப ராஜா ஒரு அசட்டுத்தனமா இன்னும் 10 மாசம் கழிச்சு தானே நினைச்சுக்கிண்டு குழந்தை பிறந்தா அவளையும் குழந்தையும் காட்டுக்கு அனுப்பிச்சு விடுறேன்னு சொன்னார். பிரசவிச்சன்னிக்கே பிரமாணம் அனுப்பிச்சு விடுறியான்னு சபதம் வாங்கிண்டாள். ஆஹான்னு விட்டாள். ஏதோ 10 மாசம் சண்டை இல்லாம இருக்கட்டும்னு நினைச்சுன்னு சொல்லிவிட்டான். அப்படி சொல்லிவிட்டான், ஏதோ இருக்கிற மட்டும் யுத்தம் இல்லாம போகட்டும்னு. அதனாலதான் நேதரா எத்சுதோ துருவா, துருவன் குழந்தையா பிறந்ததுதான் காரணமா. அவள் பெயரை கூட சொல்ல விட்டாம அப்படி ஆயிடுதான்.